கிணற்றை அடைதல். தன் பயணத்தால் சோர்வுற்ற நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாலைவனத்தின் முக்கிய வளமான ஒரு கிணற்றை வந்தடைந்தார். அங்கே பல இடையர்கள் தங்கள் கால்நடைகளுக்கு நீர் புகட்டும் பரபரப்பான காட்சியை அவர் கண்டார். இரு பெண்கள் மற்றவர்களிடமிருந்து விலகி இரு பெண்கள் தங்கள் ஆடுகளை ஒதுக்கி வைத்திருப்பதைக் கண்டார். இது அவர்களின் சமூக மற்றும் உடல் ரீதியான பலவீனத்தை குறிக்கிறது. இரக்கத்தின் இரக்கத்தின் காரணமாகவும் அவர்களின் நிலை அறியும் ஆர்வத்தாலும் மூசா அவர்கள் உங்கள் நிலை என்ன என்று கேட்டார். இந்த எளிய கேள்வி அவரது உன்னதமான குணத்தை வெளிப்படுத்துகிறது. அவர்களின் விளக்கம், மற்ற இடையர்கள் முடிக்கும் வரை தாங்கள் காத்திருக்க வேண்டும், ஏனெனில் ஆண்களுடன் போட்டியிட அவர்களுக்கு பலம் இல்லை என்று விளக்கினர். மேலும் தங்கள் தந்தை முதியவர் என்பதையும் குறிப்பிட்டனர். இது அவர்களுக்கு உதவ ஒரு ஆண் பாதுகாவலர் இல்லை என்பதை உணர்த்தியது. ولما ورد ماء مدين وجد عليه أمة من الناس يسقون ووجد من دونهم امرأتين تذودن قال ما خطبكما قالتا لا نسقي حتى يصدر الرعاء وابونا شيخ كبير. அவர் மத்தியன் நீர்நிலைக்கு வந்தபோது அங்கே மக்கள் தங்கள் கால்நடைகளுக்கு நீர் புகட்டுவதைக் கண்டார். அவர்களுக்கு அப்பால் தங்கள் கால்நடைகளைத் தடுத்து நிறுத்தியிருந்த 2 பெண்களையும் அவர் கண்டார். உங்கள் நிலை என்ன என்று அவர் கேட்டார். அதற்கு அவர்கள், இடையர்கள் தங்கள் கால்நடைகளுக்கு நீர் புகட்டி விலகிச் செல்லும் வரை நாங்கள் நீர் புகட்ட மாட்டோம், மேலும் எங்கள் தந்தை மிகவும் வயதானவர் என்று கூறினர். திருக்குரான் அல்கசஸ் 28 வசனம் 23. فسقى لهما ثم تولى إلى الظل فقال رب إني لما أنزلت إلي من خير فقير. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்களுக்காக கால்நடைகளுக்கு நீர் புகட்டினார். பின்னர் ஒரு நிழலுக்குச் சென்று, என் இறைவனே, நிச்சயமாக நான் நீ எனக்கு அருளும் எந்த நன்மையின் தேவையும் உடையவனாக இருக்கிறேன் என்று கூறினார். திருக்குரான் அல்கசஸ் 28 வசனம் 24. நீர் புகட்டினார். மூசா களைப்பு மற்றும் பசியின் மத்தியிலும் எந்தவித பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் அந்த பெண்களுக்கு உதவினார். இது அவரது உன்னதமான குணத்தையும் பிறருக்கு உதவும் மனப்பான்மையையும் காட்டுகிறது. நிழலுக்குச் சென்று கால்நடைகளுக்கு நீர் புகட்டிய பிறகு அவர் ஒரு மரத்தின் நிழலுக்குச் சென்றார். இது அவரது உடல் சோர்வை குறிக்கிறது. நீண்ட பயணம், பசி மற்றும் கடுமையான உழைப்பு ஆகியவை அவரை பலவீனப்படுத்தியிருந்தன. என் இறைவனே, நிச்சயமாக நான் நீ எனக்கு அருளும் எந்த நன்மையின் தேவையும் உடையவனாக இருக்கிறேன். இது ஒரு தாழ்மையான பிரார்த்தனை. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு குறிப்பிட்ட உதவியையோ உணவையோ அல்லது அடைக்கலத்தையோ கேட்கவில்லை. மாறாக தனக்கு கிடைக்கும் எந்தவொரு நன்மையான அருளையும் தான் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருப்பதாக கூறினார். இது அவர் தனது அனைத்து தேவைகளுக்காகவும் அல்லாஹ்வை மட்டுமே சார்ந்திருந்ததை காட்டுகிறது. இந்த பிரார்த்தனை ஒரு நற்செயலைச் செய்த பிறகு வெகுமதியை நேரடியாக கேட்காமல் இறைவனிடம் சரணடைந்த ஒரு அடியானின் மனநிலையை வெளிப்படுத்துகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தன்னலமற்ற செயலுக்குப் பிறகு அந்த 2 பெண்களும் தங்கள் கால்நடைகளுடன் வழக்கத்தை விட சீக்கிரமாகவே வீடு திரும்பினர். தங்கள் தந்தை ஷுவைப் அவர்களிடம் தாங்கள் சந்தித்த இரக்கமுள்ள மனிதரைப் பற்றி விவரித்தனர். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நல்ல குணத்தையும் பலத்தையும் அறிந்த ஷுவைப் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நன்றி செலுத்தி அவருக்கு கூலி கொடுக்க விரும்பினார். அந்த பெண்களின் தந்தை குரானில் நேரடியாக பெயர் குறிப்பிடப்படவில்லை என்றாலும் ஷுவைப் என்று இஸ்லாமிய பாரம்பரியத்தில் நம்பப்படுகிறது. இதை அடுத்து அந்த 2 பெண்களில் ஒருவர் மிகுந்த வெட்கத்துடனும் பணிவுடனும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அணுகி தன் தந்தையின் அழைப்பைத் தெரிவித்தார். என் தந்தை, நீர் எங்களுக்கு கால்நடைகளுக்கு நீர் புகட்டியதற்கு உங்களுக்கு கூலி கொடுக்க உங்களை அழைக்கிறார் என்று கூறினார். இந்த வசனம் அந்த பெண்ணின் நல்லொழுக்கத்தையும் மூசா அலைஹிஸ்ஸலாம்
அவர்களின் தன்னலமற்ற செயலுக்கு கிடைத்த உடனடி மரியாதையையும் காட்டுகிறது. فجاءته ألف كسر حاء سكون دال ضم ميم فتحة ألف تمشي على استحياء. قالت إن أبي يدعوك ليجزيك أجر ما سقيت لنا. فلما جيم فتحة ألف همزة فتحة هاء وقص عليه القصص قال لا تخف نجوت من القوم الظالمين. அப்போது அந்த இரு பெண்களில் ஒருவர் வெட்கத்துடன் நடந்து வந்து அவரிடம், நீர் எங்களுக்காக நீர் புகட்டியதற்கான கூலியை கொடுப்பதற்காக என் தந்தை உம்மை அழைக்கிறார் என்று கூறினார். மூசா அவரிடம் சென்று நடந்த வரலாற்றை விவரித்தபோது அவர், பயப்படாதீர், அநியாயம் செய்யும் மக்களிடமிருந்து நீர் தப்பிவிட்டீர் என்று கூறினார். திருக்குரான் அல்கசஸ் 28 வசனம் 25. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கதையை முழுமையாக கேட்ட ஷுவைப் அவர்கள் அவருக்கு ஆறுதல் அளிக்கிறார். அவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி, பயப்படாதீர், நிச்சயமாக நீங்கள் அநியாயக்கார சமூகத்தாரிடமிருந்து தப்பித்துவிட்டீர்கள் என்று கூறுகிறார். இந்த வார்த்தைகள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பெரும் நிம்மதியையும் பாதுகாப்பையும் தருகிறது. ஃபிரோனின் கொடுமையிலிருந்து தப்பித்து ஒரு பாதுகாப்பான புகலிடத்தை அடைந்துவிட்டதை உணர்ந்து அவரது அச்சம் நீங்குகிறது. قال إني أريد أن أنكحك إحدى ابنتي هاتين على أن تأجرني 8 حجج فإن أتممت 10 فمن عندك وما أريد أن أشق عليك ستجدني إن شاء الله من الصالحين. மூசாவிடம், எனது இவ்விரு மகள்களில் ஒருவரை உமக்கு மணமுடித்து வைக்க நான் விரும்புகிறேன். இதற்காக நீர் எனக்கு 8 ஆண்டுகள் வேலை செய்ய வேண்டும். நீர் அதை 10 பூர்த்தி செய்தால் அது உமது விருப்பம். நான் உமக்குச் சிரமம் கொடுக்க விரும்பவில்லை. அல்லாஹ் நாடினால் நீர் என்னை நல்லோர்களில் ஒருவராகக் காண்பீர் என்று கூறினார். திருக்குரான் அல்கசஸ் 28 வசனம் 27. இந்த வசனம் நபிகள் நாயகம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஷுவைப் அவர்கள் ஒரு திருமண ஒப்பந்தத்தை முன்வைப்பதை கூறுகிறது. நிபந்தனை: மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மகள்களில் ஒருவரை திருமணம் செய்து கொள்ள அதற்கு கூலியாக ஷுவைப் அவர்களுக்கு 8 ஆண்டுகள் பணியாற்ற வேண்டும். சலுகை: மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விரும்பினால் இந்த காலத்தை 10 ஆண்டுகளாக நீட்டிக்கலாம். உறுதி: ஷுவைப் அவர்கள் இந்த ஒப்பந்தத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த சிரமத்தையும் கொடுக்க மாட்டேன் என்றும் அல்லாஹ் நாடினால் அவர் நேர்மையானவராக இருப்பார் என்றும் உறுதியளிக்கிறார். சுருக்கமாக, இந்த ஒப்பந்தம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பாதுகாப்பான வாழ்க்கையையும் ஒரு புதிய குடும்பத்தையும் வழங்கியது. قال ذلك بيني وبينك يما لا جلين قضيت فلا عدوان علي ولله على ما نقول وكيل. மூசா, அது எனக்கும் உமக்கும் இடையே உறுதியான உடன்படிக்கையாக இருக்கட்டும். இவ்விரண்டு காலக்கெடுவில் எதை நான் பூர்த்தி செய்தாலும் என் மீது எந்த அநீதியும் இல்லை. நாம் பேசிக் கொள்வதற்கு அல்லாஹ்வே பொறுப்பாளர் என்று கூறினார். திருக்குரான் அல்கசஸ் 28 வசனம் 28. இந்த வசனத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷுவைப் அவர்களின் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வதை குறிப்பிடுகிறது. ஒப்பந்த உறுதி: அது எனக்கும் உமக்கும் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தம் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார். இது இருவருக்கும் இடையேயான வாக்குறுதி உறுதியானது என்பதை உறுதிப்படுத்துகிறது. நீதிக்கான உறுதி: அவ்விரு தவணைகளில் நான் எதை முடித்தாலும் எனக்கு எந்த அநியாயமும் இல்லை என்று அவர் கூறுகிறார். இதன் மூலம் 8 அல்லது 10 ஆண்டுகள் என எந்த தவணையை முடித்தாலும் தனக்கு எந்த அநீதியும் இழைக்கப்படாது என்று தெளிவுபடுத்துகிறார். அல்லாஹ் சாட்சி, நாம் பேசுவதற்கு அல்லாஹ் பொறுப்பாளன் சாட்சி என்று கூறி, இந்த ஒப்பந்தம் ஒரு சாதாரண ஒப்பந்தம் அல்ல, மாறாக அல்லாஹ்வுக்கு முன் செய்யப்பட்டு ஒரு உறுதிமொழி என்பதை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வலியுறுத்துகிறார்.